கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த மாதிரி ஒரு எலிமினேட்டர் கேமை பார்த்துருக்கவே முடியாது. விமன்ஸ் ஐபிஎல் உடைய எவ்ரி மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் என்கவுண்டரா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில கண்டிப்பா பிளே ஆஃப்ல நடக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு போட்டி தானே எலிமினேட்டர்ல. பிளே ஆஃப்ல ஒன்றும் இல்லையா, டெல்லி கேபிட்டல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டாங்களே. ஸோ சாதாரண மேட்சா இருக்க போதுன்னு நினைச்சா மும்பை இந்தியன்ஸும் ஆர்சிபியும் மோதினாங்க. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா மேசிவான ஒரு வெற்றி ஆர்சிபிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எப்பவும் இந்த ஒரு வாசகத்தை யார் சொல்லுவா அப்படின்னா, அதாவது டிஃபன் லோ டோட்டல் எனி டே அப்படிங்கிற இந்த ஒரு வாசகத்தை ரோஹித் சர்மா சொல்வாரு. எப்பவுமே எங்களுக்கு லோ டோட்டல் வந்துட்டு டிஃபன் பண்றதுக்கு பிடிக்கும், மும்பையோட ரத்தமே அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனல்ல ஆகட்டும் ஏகப்பட்ட இடத்துல லோ டோட்டல் வந்துட்டு டிஃபன் பண்ணி அவங்க சாம்பியன் ஆயிருக்காங்க. ஆனா இந்த தடவை லோ டோட்டலை சேஸ் பண்ண முடியாம மும்பை இந்தியன்ஸ் தோத்து போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மேட்ச்ல என்ன நடந்தது, ஸோ ஆர்சிபி எங்க மேட்சை ஜெயிச்சாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விமன்ஸ் ஐபிஎலோட முக்கியமான போட்டி இல்லையா. ஸோ கண்டிப்பா ஸ்மிருதி மந்தானா நல்லா ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரே 14 ரன் நினைச்சே பார்க்கல ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே. ஓகே, ஒரு கண்டிப்பா 200+ டோட்டல் அப்படிங்கிறது இருக்கு, மும்பை இந்தியன்ஸுக்கு நம்ம டஃப் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தாங்க. ஆனா ரெண்டாவது ஓவருக்கு அப்புறம் கேம் அப்படியே மாறிடுச்சு. 20க்கு 2 அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரையுமே தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த தடவையும் அந்த ஓட்டையை சரி பண்ணது எல்லிஸ் பெரி. என்ன ஒரு இன்னிங்ஸுங்க, இதுதான் பிக் மேட்ச் பிளேயருக்கான அழகுன்னு சொல்லணும். ஸோ பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொடுத்தாங்க. அவங்க அடுத்து இந்த 60+ ரன்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு ஒரு டோட்டலை போஸ்ட் பண்ண முடிஞ்சு. அதுவும் அவ்வளவு பெரிய டோட்டல் கிடையாதுங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ரிச்சா கோஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு எல்லாருமே ஆனந்தப்பட்டு இருப்பாங்க. ஆனா வெறும் 136 ரன் மட்டுமே அடிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் மனசை விட்டுருப்பாங்க. பிகாஸ் இந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 190 அசால்ட்டா சேஸ் பண்ணாங்க. ஸோ அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டீம். ஸோ கண்டிப்பா ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு மனசை விட்டுருப்பாங்க. ஆனா அங்க கதையே வேற. கிட்டத்தட்ட ஒரு 15வது ஓவர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கெர்ரும் அது மட்டும் இல்லாம ஹர்மன் பிரீத் கர் 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ எப்போ ஹர்மன் பிரீத் கரோடைய விக்கெட் போச்சோ ஸோ அங்கேயே மும்பை இந்தியன்ஸ் மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா லைஃப் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா ரிச்சா கோஸ் தான். அவங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டம்பிங் சான்ஸ் வந்திருக்கும் ஹர்மன் பிரீத் கருக்கு, அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அடுத்த தடவையே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய விக்கெட் போன உடனே இன்னும் 2 ஸ்டம்பிங் பேக் டு பேக் பண்ணி ஸோ மேட்ச் வின் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னிங்ஸை சூப்பரா கொண்டு போனாங்க. நான் சொன்ன மாதிரி 15 ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிளா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஈஸி டார்கெட்டை கண்டிப்பா இவ்வளவு பெரிய ப்ரெஷருக்கு உள்ளாய் தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. நீங்க இன்ஃபேக்ட் நீங்க மும்பை இந்தியன்ஸோட ரெக்கார்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல விளையாண்டுருக்காங்க. எப்பவுமே இதுதான் பிரச்சனை. மென்ஸ் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, விமன்ஸ் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, உலகத்துல எந்த கிரிக்கெட் வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த லோ டோட்டல் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா எப்பவுமே அவங்களோட கேம் எப்படி இருக்குன்னா ஒரு 160, 170 இல்ல 200 இந்த மாதிரியே சேஸ் பண்ணி பண்ணி பழகி ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடி பழகி இருப்பாங்க. ஸோ ஓகே பாத்துக்கலாம், பவர் பிளே வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் 10 ஓவருக்கு அப்புறம் ஸ்கோர் பண்ணுவோம். ஸோ அப்புறம் வந்துட்டு செகண்ட் பவர் பிளே யூஸ் பண்ணி மேட்ச் ஃபினிஷ் பண்ணிடலாம்ங்கிற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. ஆனா இந்த லோ டோட்டல்ல இப்ப நம்ம அடிக்கிறதா இல்ல உருட்டியாடுறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். அதே கன்ஃபியூஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு வந்துச்சு. ஸோ மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க. ஹர்மன் பிரீத் கர் ஏகப்பட்ட பால் கட்ட போட்டாங்க. 30 பாலுக்கு தான் 33 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பவுண்டரிஸ் ஒரு 2 6 வந்திருந்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அதனால பண்ண முடியல. ஸோ கெர்ரும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய முழு முயற்சியை கொடுத்தாங்க, பண்ண முடியல. ஆனா ஸ்மிருதி மந்தானா அன்கோ கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். அவங்களுடைய அந்த கேப்டன்சி ரொட்டேஷன் சான்ஸே கிடையாதுங்க. ஸோ டிவைன் அது மட்டும் இல்லாம ஸ்மிருதி மந்தானா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஸ்மிருதி மந்தானா மட்டும் தான் கேப்டன்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆன் ஃபீல்டுல அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா சோஃபி டிவைன் பல இடத்துல ஹெல்ப் பண்ணாங்க. இங்க பாரு இதை பண்ணு, என்னதான் உள்ள எல்லிஸ் பெரி அவ்வளவு பெரிய லெஜண்டே இருந்தாலும் சோஃபி டிவைன் அவங்களுடைய கேப்டன்சி எல்லாமே எக்ஸலண்டா இருந்துச்சு. நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸ்மிருதி மந்தானா ஆகும்னா அவங்க கிட்ட தான் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நிறையமும் அவங்க பண்ணி கொடுத்ததான். அண்ட் பவுலிங் ரொட்டேஷன் எக்ஸலண்ட்டுங்க. எந்த இடத்துல ஸ்பின்னர் கொடுக்கணும் அப்படிங்கறத பக்காவே யோசிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ தாராளமா நீ போடுமா நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தூக்கி தூக்கி போட்டாங்க. அவங்க எவ்வளவு தடவை இறங்கி இறங்கி வந்தாலும் அவங்களால 6 அடிக்கவே முடியல. குறிப்பா மும்பை இந்தியன்ஸ் பண்ண மிகப்பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா, நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், கடைசி 2 ஓவர் எல்லா பாலும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வந்தாலும் சரி, சஞ்சனா ஆகட்டும், ஹர்மன் பிரீத் கர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க இறங்கி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கணிச்ச அவங்களுடைய பவுலர்ஸ், ஆர்சிபியோட பவுலர்ஸ் எல்லாருமே தூக்கி தூக்கி போட்டு அந்த விக்கெட் ஸ்டம்பிங் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. எக்ஸலண்டான ஒரு கேப்டன்சி, எக்ஸலண்டான ஒரு பவுலிங். ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா டிசி கூட ஃபைனல்ல
ஆர்சிபி போய் ஆட போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நியூ சாம்பியன்ஸ் வர போறாங்களா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி. 2வது சீசன் தான். ஸோ போன சீசன் மும்பை அடிச்சாங்க, இந்த சீசன் ஆர்சிபியா டிசியா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி. ஸோ ஆர்சிபியோட பயணம் செம்மையா போயிருக்கு, ஏகப்பட்ட ஃபேன் சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ ஃபைனல் நடக்க போகுது 19ஆம் தேதி. ஸோ இந்த சண்டே மெகா சண்டே அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ ஓவராலா நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லிஸ் பெரி பாராட்டி ஆகணுங்க. ஸோ அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி மேட்ச் க்ரூசியல் மேட்ச் ஜெயிச்சாதான் உள்ள போகணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய 6 விக்கெட் பேட்டிங்ல 40 ரன் ரொம்ப குரூசியல். இப்ப பார்த்தோம் அப்படின்னா 60 ரன் ரொம்ப குரூசியல். ரொம்ப ரொம்ப டீமுக்கு எப்பவெல்லாம் தேவையோ அப்போ உழைச்சு கொட்டியிருக்காங்க. ஸோ இதே பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் டிசிக்கு தான். ஆனா டிசி சாதாரண டீம் கிடையாதுங்க. ஸோ பயங்கரமான டீம். 8 மேட்ச் 6 வின் பண்ணியிருந்தாங்க. அந்த லாஸ் பண்ண 2 கூட பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏதோ நூலில தோகிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய பவுலிங் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. ஸோ லேண்டிங் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம சஃபாலி வர்மா ஆகட்டும், அவங்களுடைய பேட்டிங் ஸ்கில் செமையா இருக்கு. ஸோ நடுவில் ஜெர்மிமா இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு அவங்க கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அவங்களும் பவர்ஃபுல் டீம் தான். ஆனா ஆர்சிபி இப்ப இருக்கிற கான்பிடென்ட்டுக்கு மும்பை இந்தியன்ஸே அடிச்சிட்டோம், இனி யார் வந்தாலும் அடிதான் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபைனலுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸ்மிருதி மந்தானா எல்லாருமே ஹாப்பியா ரெடி ஆயிட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரே ஒரு கேம் தான் இருக்கு. ஸோ இது முடிச்சா மென்ஸ் ஐபிஎல். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ 17ஆம் தேதி, நான் 19 மாத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், 17ஆம் தேதி சண்டே நடக்குது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஜேர்னி பத்தி அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.